வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 29ஆம் தேதி நிஃப்டியோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் 23,169 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் ஜோனில் நமக்கு ஓப்பன் ஆச்சு. நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்ன மாதிரியே நமக்கு 23,000 உடச்சி கீழே போகலைன்னா முதல் ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு வரைக்கும் மூவ் ஆகி அப்புறம் சைட்வேஸில் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் லெவல் 1 வரைக்கும் நமக்கு மூவ் ஆகி சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு திரும்ப பைவட் பாயிண்ட்டை நமக்கு டச் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் திரும்பவும் 2 நமக்கு மணிக்கும் ரெசிஸ்டன்ட் லெவல் 1 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 23,000க்கு மேலே தான் நமக்கு நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ஹை லெவல் 23,322. நம்ம இங்கே என்ன வச்சுருக்கோம், 23,300 வச்சுருக்கோம். இந்த லெவலில் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அதேமாதிரி நமக்கு க்ளோஸ் ஆனதும் பார்த்தீங்கன்னா 297 தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. 23,297 இந்த ஜோனுக்குள்ளேயே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ அடுத்தது பார்த்தோம்னா சப்போர்ட் லெவலில் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கான்னு பார்த்தோம்னா லோ லெவல் 23,139 நமக்கு 150 அந்த ஜோனுக்குள்ள வரைக்கும் வந்திருக்கு. ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் 23,297 க்ளோஸ் ஆனதுனால நமக்கு இந்த லெவலை விட்டு தாண்டி போய் க்ளோஸ் ஆயிட்டதுனால இப்போ இந்த லெவல் நமக்கு இன்னும் வரல. ரெசிஸ்டன்ட் லெவல் நமக்கு இங்கே 1லேயே நமக்கு இப்போ ரவுண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு க்ளோஸ் ஆன இடம் இது ரெண்டும் மேட்ச் ஆகுது. இங்கே நமக்கு இதை கவனிக்கணும். இப்போ இந்த மாதிரி நமக்கு முடிஞ்சது அப்படின்னா அடுத்த லெவல் 1 நமக்கு இங்கே போய் டச் பண்ணி பவுன்ஸ் பேக் ஆகலாம், அல்லது இதே இடத்துலையும் பவுன்ஸ் பேக் ஆகலாம். இந்த லெவலெல்லாம் நம்ம இதே இது இங்கேயும் இருக்குது நமக்கு. இதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆனது. முதல் பாதியில் நமக்கு கொஞ்சம் செல்லிங் டாமினேஷனும் இருந்தாலும் பாசிட்டிவ்ல தான் மூவ் ஆனது. ஆனால் ரொம்ப நமக்கு பாசிட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு போகல. மேலும் இரண்டாவது பாதியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு முடியும் தருவாயில் பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 49,206 நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது நமக்கு இங்கே பைவட் பாயிண்ட் ஜோனில் தான் ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொன்னோம் 49,000 பிரேக் பண்ணலை அப்படின்னா இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும், அதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் ரெசிஸ்டன்ட் லெவலை இங்கே டச் பண்ணி திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து சைட்வேஸ்லேயே மூவ் ஆகி ரெசிஸ்டன்ட் லெவல் 1ஐயும் டச் பண்ணி ரெசிஸ்டன்ட் லெவல் 2 டச் பண்ணி நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 ஹவர் சார்ட்டு. 1 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஹை லெவல் 49,426. இங்கே நம்ம ரெசிஸ்டன்ட் லெவல் 48,950 வச்சுருந்தோம். இந்த லெவலில் நமக்கு ரீச் பண்ணிருச்சு. 49,000ஐயும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 49,600 இன்னும் பிரேக் அவுட் பண்ணல. அதாவது இந்த இடத்த நமக்கு இன்னும் பிரேக் அவுட் பண்ணலை. இப்போ க்ளோஸ் ஆகும் பொழுது பார்த்தோம்னா 49,426 இந்த லெவலுக்குள்ளேயே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்த்தோம்னா 49,031. நமக்கு இங்கே 48,300 வச்சிருக்கோம். இந்த லெவலில் நமக்கு இன்னும் அடுத்து சப்போர்ட் லெவலை எடுக்கவே இல்லை. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிருக்கிறது இந்த லெவல்ல நமக்கு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்ப இந்த சேனல் வரைக்கும் மூவ் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 ஹவர் சார்ட்டு. 4 ஹவர் சார்ட்டில் பார்த்தோம்னா நமக்கு முதல் பாதியில் அதிகபட்ச லோ லெவலில் டச் பண்ணியிருக்கு. மேலும் பாசிட்டிவ் ஜோன் தான் நமக்கு இங்கே நல்லாவே தெரியுது.
இரண்டாவது பாதியும் பார்த்தோம்னா நமக்கு பையரோட டாமினேஷன் தான் முடியும் தருவாயில ரொம்ப அதிக அளவில் நமக்கு இருந்தது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.